वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं. காஞ்சி மையத்துக்கு வந்துட்டாங்களே. வாங்க. குட் குட் குட். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அம்ச கீதையில வந்து எப்படி எல்லாம் நம்ம குணங்களால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம். ஏன் அதனால குணங்களை பத்தி நம்ம கொஞ்சம் சத்துவம் எது, ரஜஸ் எது, தமஸ் எது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சியில் ஈடுபட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. இந்த 10 விஷயங்கள் தான் வந்து நம்மள வந்து இந்த மாதிரி குணங்களை பிரவர்த்திக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சுச்சுவேஷன்ஸா இருக்கு. அதனால அங்க நீ வந்து எதை சூஸ் பண்ற அப்படின்றது சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதெல்லாம் என்னன்னு 10 விஷயங்கள்ல வந்து நம்ம 5 விஷயங்கள் நம்ம என்ன படிக்கிறோம், படிக்கும் புஸ்தகம், பழகும் மனிதர்கள், உண்ணும் உணவு, பருகும் நீரு, அதுக்கு தவிர நம்ம யாரோட பழகுறோம், கால வித்தியாசம் என்ன, இதெல்லாம் 5 விஷயங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அதை இன்னைக்கு பார்த்துட்டு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 6வது விஷயம் என்னன்னா கர்மா அப்படிங்கிறாங்க. இங்க கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன் ஓரியன்டா நம்ம என்ன எதனா ஒண்ணு நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம் இல்லையா. வேலை செய்யாம நம்ம வந்து இருக்க முடியாது. இப்ப கூட நான் வந்து ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கர்மா பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. இதனால இந்த கர்மாவை பொறுத்து எது சாத்விகமானது, எது ராஜசிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அது வந்து அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நமக்கே தெரியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்படி இது ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் நம்ம மனசுக்கு உகந்த செயல்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயத்துல அது செய்யாம வேற விஷயங்கள் செய்யும் போது மனசு என்ன ஆகும், தட்ஸ் ஓகேயா, இதுவே வச்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஸ்ஸர் இதுக்கு வந்து மனசு செட்டில் ஆக பார்க்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை பேசுறது, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுன்றதுல வந்து மை மைண்ட் கிராவிடேட்ஸ் டுவர்ட்ஸ் தட். பட் ஆனா வந்து சிலர் வந்து இந்த பெருங்காய டப்பா மாதிரி முந்தி இருந்த வாசனையால, மேம் நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்தா நல்லா இருக்கும், என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நமக்கு தான் கெமிஸ்ட்ரி தெரியுமா, சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அது என்ன ஆகுதுன்னா, அதுல மனசு லயிக்க மாட்டேங்கிறது. நாட் தட் ஐ குடன்ட் டீச் கெமிஸ்ட்ரி. எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், நான் நல்லா சொல்லி கொடுப்பேன், எல்லாம் இருந்தாலும் எனக்கு அதுக்கும் மேல வந்து அதுல 4 மணிக்கு ஐயோ இன்னைக்கு அவன் வரமாட்டேன்னு போன் பண்ணா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு வந்து மனசு வந்து சரி ஐயோ 4 மணி ஆயிட்டு வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை செய்யற மாதிரி இருக்கு. பார்த்தேன், என்னடா தினம் தினம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வரக்கூடாது இன்னைக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிட்டானா அப்புறமா அந்த இது எடுத்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா. அதனால பார்த்தேன், இது ஒண்ணும் சரியில்லடான்னு. அதுதான் இங்க சொல்றாங்க, நம் மனதிற்கு உகந்ததை நம்ம செய்யவில்லை ஆனால் செய்வதிலேயே மனது வந்து நிலை பெற்றுவிடும். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். பட் அது மனசு நிறைவு தந்துச்சா அப்படின்னா இட்ஸ் ஓகே, வெரி குட், பண்ணிக்கோ. மனசு நிறைவு தரல, மனசு சரன்னு வந்து அது வந்து எகிரிண்டே இருக்கு, இது நல்லா இல்லையே, அது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து சதா வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கு. ஐயோ பகவத்கீதை எடுத்த போது நல்லா இருந்தது, அந்த மாதிரி இல்லையே. இப்ப இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து மணி 9 மணி எப்படா ஆகும், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதை நினைக்கும் போது வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. அந்த மாதிரி இல்லை அப்போ, இல்லைங்களா. சோ நம்ம மனசு அலைப்பாயாம நம்ம ஸ்வதர்மாக்கு ஏத்தபடி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது சாத்விகமான காரியம்.
அதை தவிர நித்திய கர்மம் செய்யறோம், தினம் குளிக்கிறோம், பண்றோம். அதுல எல்லாம் வந்து சாத்விகம் ராஜசியம் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. நைமித்திய கர்மாவோட ஒரு அடுத்த வாரம் வந்து வரலட்சுமி பண்டிகை வரப்போது, அதுக்காக நான் செய்வேன், ரொம்ப ஆசைப்பட்டு செய்வேன். அது வந்து சாத்விகமான காரியம். எதுலெல்லாம் வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் பலன் எதிர்பார்த்து செஞ்சானா அது வந்து சாத்விக காரியத்துக்குள்ள வராது. அது வந்து ராஜசி. இதே வரலட்சுமி பண்டிகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது சின்ன பிள்ளைந்து நான் எங்க அம்மா அப்பா பண்ணலேந்து நான் பார்த்து எனக்கு பண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது செய்யறது. அதை விட்டுட்டு ஐயோ இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு எல்லாரும் நம்ம வந்து வெரி குட் சொல்லணும், எல்லாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல நான் வரலட்சுமி பண்டிகை பண்ணானா அது வந்து ராஜசிக்கா போயிடுறது இல்லையா. இந்த மாதிரில தவிர்க்கப்பட்ட காரியங்கள் டெஃபினட்டா செய்யக்கூடாது. அது வந்து தாமசிக்கானது. ஸோ இது கர்மா. அடுத்தது வந்து ஜென்மம். ஜென்மம்ன்றது கூட நம்ம எந்த வீட்டுல பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம், நம்ம பிறந்த குடும்பம் வந்து ஆன்மீகத்துல லயிச்சிருக்கா, அதை பத்தி கூட நம்மளோட பிறப்பு சாத்விகமானது ராஜசிக்கானது இல்ல அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணலாம். பட் அது வந்து பிறந்துட்டோம், நம்ம பிறப்பு ஆயிடுச்சு, ஜென்மம் வந்துடுச்சு. இதை நான் மாத்தவும் என்னவோ பண்ணவும், இந்த வீட்டுல தான் பிறந்தேன், ஜெய்ஷியா தான் பிறந்தேன், ராமானுஜருக்கு தான் பொண்ணா பிறந்தேன் அப்படின்றது ஆயிடுச்சு. அதை நான் மாத்த முடியாது. ஆனா பிறந்த அப்புறமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறோம் அப்படின்றது என்னோட ஜென்மத்தையே நாம் மாத்த முடியும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா சத்யகாமா ஜாபலா கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜாபலான்ற வந்து ஷி பிலாங்ஸ் டு நோ காஸ்ட். ஒரு மாதிரி எல்லாருக்கும் சேவை செஞ்சு நிறைய நிறைய பேருக்கு அவ வந்து கூட இருந்திருக்கா. அப்ப இந்த சத்யகாமா யாருக்கு பிறந்தானே தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு பிறந்தா கூட சத்யகாமாக்கு வந்து இந்த ஆன்மீகத்திலயும் ஒரு குரு கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு படிக்கணும்னு ஆசையா. நீ எங்க போனாலும் உன்னோட ஜாதி என்ன, உன்னோட கோத்திரம் என்ன, குலம் என்னன்னு கேக்குறாங்க. அதை தாண்டி அவன் வந்து சத்யகாமா ஜாப்பலா, என் பேரே சத்யகாமா ஜாப்பலா தான், எனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவன் கத்துண்டு ஒரு பெரிய, அவனே வந்து ஒரு பெரிய ஆச்சாரியா ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி பிறப்பு என்பதை வந்து தாண்டி நம்ம அந்த தீட்சை அப்படின்ற ஒண்ணு கிடைக்கும் போது அது வந்து செகண்ட் டைம் வி ஆர் பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உபன்யாசம் பண்ணும்போது பூநூல் செரிமனி போடுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் வந்து we are born again. How can we born again அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்மளோட வழிமுறைகள் வந்து வேற. இப்ப இன்னிலே நீ பூநூல் போட்டிருக்க, நீ வந்து தினம் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியமனம் வந்து நமக்கு சொல்லப்படுது. அப்போ அது வந்து ஒரு என்னோட வாழ்க்கை முறையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா. அதனால அதெல்லாம் கூட ஒரு ஜென்மம் மாதிரி. அது கூட நம்ம எந்த ஒரு முறையை, எந்த ஒரு தீட்சையை, அதுக்கெல்லாம் தீட்சைன்னு பேரு. டீச்சர்ஸ் வந்து தே வில் கிவ் சிக்ஷை கொடுக்கிற ஒருத்தர் ஆச்சாரியர்கள் இருப்பாங்க, தீட்சை கொடுக்கிற சத்குருக்களும் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தீட்சை கிடைச்ச அப்புறமா இப்ப நம்ம கார்ட் ஆஃப் லிவிங்ல போய் நமக்கு அந்த அந்த மந்திரம் ஊதி நம்ம வந்து கிரியா பண்ண போனா நமக்கெல்லாம் வந்து குருதேவர் வந்து தீட்சை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ ஹாவ் டு பி வெரி ட்ரூத்ஃபுல் டு தட். அப்ப நான் என்னோட ஜென்மம் வேற மாதிரியா இருந்தது. இப்ப எங்க வீட்டுல வந்து பார்க்க போனோம்னா எல்லாருமே வந்து வைஷ்ணவர்கள். சிலர் எங்க அக்கா கிளாஸ்க்கு இப்பதான் பிரபாவத்தை கூட கேட்டுட்டு இருந்தேன். சோ வைஷ்ணவர்கள் தான். ஆனா நான் வந்து சத்குரு எங்களோட ஸ்ரீ ரவிசங்கர் கிட்ட வந்தப்புல இருந்து அது தப்பு இது ரைட்டு அப்படின்ற ஒரு மனமாற்றத்தை நான் சொல்லவில்லை. எல்லாருமே அத்வைத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் அதே விசிஷ்டாத்வைத்தியத்தை எதிர்க்காத ஒரு மனோநிலையும் எனக்குள்ள வந்திருக்கு. சோ இது எனக்கு ஒரு ஜென்மம் தான் இல்லைங்களா. இந்த மாதிரி ஜென்மம் சத்விக ராஜசிகா இருந்தாலும் நாம் வழிபடுற முறையும் நம்மளோட வாழ்க்கை முறையும் அதை வந்து மாத்திக்க முடியும் அப்படின்றது வந்து இங்க சொல்லப்படுது. அதுவும் நம்ம வந்து சாத்விகமானதா எந்த மாதிரின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தியானம். தியானம் எல்லாருமா பண்றாங்க, எல்லாரும் உலகத்துல வந்து தியானம் பண்றவாளா. அப்ப தியானத்தை வந்து நம்ம சாத்விகா ராஜசிக்கு நான் எப்படி கிளாசிஃபை பண்றது?
அப்படின்னா இங்க தியானம்ன்றது வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா மைண்டோட ஃபோக்கஸ், தியானம்னாலே ஃபோக்கஸ் தான் இல்லையா? அந்த மைண்டோட ஃபோக்கஸ் எதை பத்தி இருக்கு. இப்ப வந்து ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்த உடனே அந்த குழந்தையோட வழிமுறைகள் மாறுது இல்லையா? கல்யாணம் ஆன உடனே நான் என்னோட ஃபோக்கஸ் குடும்பம் அப்படின்னு மாறுறது. நான் மெடிசன் சேர்ந்த உடனே என்னோட ஃபோக்கஸ் வந்து அதுல இருக்கணும். நான் கிரியா பண்ணணும், நான் வந்து சத்குருவுக்கு வந்து இதுவாயிட்டேன், அப்படி அவரோட இதெல்லாம் சேர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு வழிமுறைகளை நான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். இங்க தியானம்ங்கிறது அங்க தீட்சைங்கிறது சூசிங் அ பாத். தியானம்ங்கிறது வந்து ஹவு ஃபோக்கஸ்ட் ஐ எம் இன் த பாத் தட் இஸ் சோசன். அந்த அது வந்து எப்பேற்பட்டது, நல்ல கிரியா பண்றது, இதெல்லாம் வந்து சாத்விகம். இதுல எது ரஜசிக் எது தமசிக்னால நம்ம வந்து நல்லா புரியும் இல்லையா? ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் வி வில் ஹேவ் எனி டவுட் இன் தட். அடுத்தது வந்து மந்திரம். மந்திரங்கள் வந்து மனக இதி திராயத்தே மந்திர. மனதை கடந்து இப்ப நம்ம மனதை வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல தானே இருக்கும். இந்த மனசை எப்படிலாம் ஹேண்டில் பண்றதுல தான் இருக்கும். இந்த மனசை தாண்டி போகக்கூடிய ஒரு நுவான்சஸ் சொல்லி தர்றது தான் வந்து மந்திரங்கள். அது வந்து சம் சர்டன் சிலபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சிலம்பலும் சவுண்ட் வைப்ரேஷன், அதெல்லாம் வந்து நமக்குள்ள தாக்கங்களை கட்டாயம் ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் போய் எப்படி உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் வந்து இந்த பக்கமா திருப்பி உட்கார்ந்துருக்கேன். யாரோ வந்து பின்னால இருந்து பு அப்படி சொன்னா நான் பயந்துக்கிறேன். பு அப்படின்றது ஒரு லெட்டர் தான், அதே எனக்குள்ள பயத்தை கொடுக்குது. அதே வந்து ஜெய்ஸ்ரீ அப்படின்னு கூப்பிட்டு இருந்தானே நான் திரும்பி பார்த்துப்பேன், நான் பயந்துருக்க மாட்டேன் இல்லையா? சோ அந்த ஒரு சிலபல் வந்து நான் ஓம்ன்றது வந்து உலகத்தையே பிரவர்த்திக்க கூடிய ஒரு பிரணவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிலபலை வந்து நம்ம சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? காயத்ரி மந்திரம் சொல்றது, இல்லைன்னா வந்து ஓம் நமோ நாராயணாய சொல்றது, ஓம் நம சிவாய சொல்றது, இதெல்லாம் வந்து நமக்கு மந்திரங்கள் இல்லையா? இந்த மந்திரங்கள்ல அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம ராமாயண மகாபாரதத்துல பார்த்தோன்னா அஸ்திரங்கள் கூட மந்திரங்கள் தான். ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகும்போது இத்தனை இது வில்லு அம்பு, இவ்வளவு அம்பு எடுத்துன்னு போல ஒரு வில்லதான் எடுத்துன்னு போனாரு இல்லையா? அங்கங்க போய் போய் அவர் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அதுவே அவங்களுக்கு அஸ்திரமாகிறது. அஸ்திரமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்பனாகவும் மாறக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி மந்திரங்களுக்கு நிறைய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லு. அதே வந்து ராவணரும் வந்து 12 வருஷம் அவரு மட்டும் தியானம் பண்ணல, மந்திரம் கத்துக்கல, தம்பிகளையும் வந்து சேர்த்து பண்ணுடா அப்படின்னு 12 வருஷம் ஒத்த கால நிக்க வச்சுட்டாரு. ஆனா அவர் என்னத்தை கேட்டாரு அப்படின்றது இருக்குல்ல. சோ ராவணர் கேட்டது வந்து ரொம்ப ரஜசிக்கு. அவன் கும்பகர்ணன் தூங்கிட்டு ஏதோ வாயில உளறி தூக்கம் சொல்லிட்டாரு, அவருக்கு தாமசிக்கா போயிடுது ரைட். அதே வந்து விபீஷ்ணருக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் தப்பு, நம்ம நாராயணருக்கு தான் நம்ம சேவை செய்யணும், நாராயண பக்தியில் தான் இருக்கணும்னு சொல்றது அவன் சாத்விக், அவன் அதை கேட்டுன்னு வந்துட்டான். சோ நம்ம என்ன தியானம் பண்ணாலும் மந்திரம் சொன்னாலும் அதுவும் கிளாசிஃபை ஆகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சன்ஸ்காராஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரிச்சுவல்ஸ், நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய ரிச்சுவல். ஒரு ஒரு ஆத்மா வந்து ஒரு பிசிக்கல் பாடி எடுத்து அது அந்த பாடியை விட்டு போறதுக்குள்ள அந்த வாழ்க்கை முறையில 16 சோடச சம்ஸ்காராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கருவுற்ற உடனே ஒரு 5ஆம் மாசத்துல செய்யக்கூடியது, 7ஆம் மாசத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்ரீமந்தம், குழந்தை பிறந்தன, பேர் புண்ணியோதனம், பேர் வைக்கிறது, அன்னப்பிரசன்னம் அப்படின்னு கடைசியில வந்து நம்ம ஈமக்கிரியைகள் செய்யற மட்டும் நிறைய நம்மளோட வாழ்க்கை முறைகள்ல சம்ஸ்காரஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலையும் நம்ம மனதையும் வந்து பரிசுத்தமாக்க கூடியது. இதையே கடனே அப்படின்னு செஞ்சா நான் ஏன் அப்புறம் செத்து போயிட்டேன், இதுக்கு காரியத்துக்காக நான் ஊருக்கு போகணும், அமெரிக்கால டிக்கெட் வாங்கி நான் வர வேண்டியிருக்குன்னு கருவி கூட்டிகிட்டே வந்தானா அது வந்து அந்த சம்ஸ்காரம் வந்து தமசிக்காவும் ரஜசிக்காவும் மாறும். சோ இந்த மாதிரி எது தமஸ் எது ரஜஸ் எது சாத்விகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்ப வந்து 5வது ஸ்லோகம் வரும். சரிப்பா, நான் வந்து ஒரு பெரிய டேப்லர் காலம் போட்டேன், இதெல்லாம் சத்துவம், இதெல்லாம் ரஜஸ், இது தமசுக்கு, இது நீ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல, நான் எல்லாரும்
நான் வந்து 100% வந்து கம்ப்ளீட்டா நான் ஒரு லிஸ்ட் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. திடீர்னு ஒரு விஷயம் வருது, சாத்விகா, ராஜசிகா, தாமசிகா. எனக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணா நீ இருந்து சொல்லு, உத்தவும் சொல்ற. எனக்கு இதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. நீ என்ன கூடவே இருந்து சொல்லு, நீ என்னவோ வைகுண்டத்துக்கு ஓடுறேன் அப்படிங்கிறியே, அப்ப நான் எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா, கிருஷ்ணர் கிவ்ஸ் அ தம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறார். எதையெல்லாம் அறிஞர்கள் ஒற்றுக்கொள்கிறார்களோ அதெல்லாம் சாத்விகமானது. எதெல்லாம் அறிஞர்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தாமசமானது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்றது வயா மீடியா ஓகே மாதிரி இருக்கிறதெல்லாம் ராஜசிக். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உனக்கு கொடுக்குற தம்ரூலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். எதையெல்லாம் அறிஞர்கள் ஒத்துக்கொள்வார்களோ புகழ்வார்களோ அவையே சத்தியம். எதை அவர்கள் தவிர்க்க சொல்கிறார்களோ அவை தாமசை. அதை பற்றி பெரிதாக எதை பற்றியும் பெரிதாக கருத்து சொல்ல முடியலன்னா அது ராஜசிக். கருத்து சொல்லாட்டாலும் அந்த ராஜசிக் காரியத்தோட ஒரு பின்விளைவு எது பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்றது கூட நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப வந்து இப்ப அறிஞர்கள் சொல்லுவது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து கேட்கிற, சார் நான் வீடு வாங்கணும்னு இருக்கேன். வெரி குட். அது சத்துவமா ரஜசான்றது நீ எந்த எண்ணத்துல வீடு வாங்குறன்றத பொறுத்து இருக்கு. வீடு வாங்குறியா, சரி வெரி குட். அது வந்து ரஜசிக். ஏன்னா இட் இஸ் அன் ஆக்ஷன் ஓரியன்டட். பட் பக்கத்து வீட்டுக்காரர் 2 வீடு வச்சிருக்கான், நான் 3வது வீடு அவனை விட பெருசா கட்டணும் அப்படின்னும் போது அது சாத்விகமான ஒரு காரியம், அது ரஜசிக். அது வந்து ஒரு பார்டர் லைன்ல இப்படியும் போய் விழும், அப்படியும் போய் விழும். நீ மத்தவங்களோட நிலத்தை பறிச்சுட்டு அதுல நீ வீடு கட்டினா கட்டாயம் அது வந்து தாமசிக். சோ காரியங்கள் ரஜசிக்கா இருக்கும்போது அது நல்ல காரியமா சத்காரியமா துஷ்காரியமான்றது வந்து நம்ம பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்கள் சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு நமக்கு சில சமயத்துல குழப்பம் வரும். இப்ப வந்து இப்ப அறிஞர் உனக்கு தெரியலன்னா எதுனா பெரியவங்களை போய் கேளு. இப்ப சாயந்தரம் கூட ராமாயணம் பார்த்துட்டு இருந்தோம். ராமர் வந்து மறுபடியும் நீ ராஜ்யத்துக்கு வரணும்னு பரதம் ஒத்த காலம் நிக்கிறான். ராமர் நான் மாட்டேன் அப்படிங்கிறாரு. எப்படி டிசைட் பண்றதுன்னு தெரியாதனால அங்க ஒரு ஞான சர்ச்சை வருது. ஜனகர் மகாராஜா வந்து நீ சொல்லுன்னு ஒவ்வொருத்தரோட கருத்தையும் கேட்டு அதுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ஜனக மகாராஜா சொன்னா அது கரெக்டா இருக்கும், அவர் பேரறிஞர் அப்படின்னு கன்வின்ஸ்டா இருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து யாரையோ போய் கேட்கணும், நான் செய்யறது ரைட்டா தப்பா அப்படின்னா அவர் அறிஞரா இல்லையா, என்ன தம்ரூலு, அறிஞர்கள் ஒத்துக்கிறத செய்யி, அது சாத்விக். ஓகே, இப்ப யாரு அறிஞர், அதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, இப்ப வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போனோம். இந்த ஜோசியர் ரொம்ப ஓஹோன்னு பிரசித்தி பெற்றவர் தான் இவர்கிட்ட போவோம். இவர் சொன்னா சரியா இருக்கும். அவர் ஏதோ யாட்டான காசை வாங்கின்னு அவர் எனக்கு தப்பா வந்து ஜாதகம் பார்த்து சொன்னான்னா எனக்கு எல்லாம் ஒரே குளறுபடியா இருக்கு. அப்போ அவர் அறிஞர்னு சொல்லி நான் நம்பினேனே, ஏன் நம்பினேன், ஏன் எனக்கு தெரியல. அப்போ இவர் நிஜமாவே அறிஞரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கு நம்ம மனசுல வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ஃபேக்டர் இருக்கணும். மனசு பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமான மனசுல நம்ம எந்த ஒரு அப்ப அந்த உள்ள இருக்க கூட மௌன குரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மௌன குரு வந்து நம்ம தட்டி எழுப்பி யோப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கட்டாயம் வந்து நமக்கு இயற்கை வந்து ஒரு நல்ல வழியை காட்டும். கால் தட்டிப்போம், இல்லைன்னா ஏதான ஒரு பேட் வேர்டு கேட்போம், இல்லைன்னா முட்டிக்குவோம். அப்போ உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அறிஞர் இல்லாத ஒரு அறிஞர் ஆயிடுவாரானா அப்படி இல்ல, அந்த காரியம் தடைப்பட்டு போகும். அடுத்த தடவை அவர் ஊர்ல இல்ல அப்படின்னு நான் வேற ஆள்கிட்ட போவேன். இந்த மாதிரி இயற்கையும் சத்குருக்களும் நம்ம மனதுக்குள்ள அவங்கள கூப்பிட்டு அவங்களோட எனர்ஜிய உள்ள நான் வந்து எவ்ரி மினிட் ஐ டூ தட். எனக்கு என்ன ஒரு வயிற்று வலி அந்த கூட குருதேவரை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, யூ டாக் டு யுவர் சத்குரு, யூ டாக் டு கிருஷ்ணா, யூ டாக் டு யுவர் இஷ்ட தெய்வம். பேசணும்.
மனசுக்குள்ள பேசணும். அப்போ அவர் பதில் சொல்வாரு, காதுல ஓத மாட்டார். எனக்குள்ள ஒரு நிர்ணயம் பிறக்கும். அந்த நிர்ணயம் எனக்குள்ள பிறந்ததுக்கான காரணம் சத்குரு என்னை கைட் பண்றாரு. சோ அந்த மாதிரி நம்ம கைட் பண்ணிட்டு அந்த போகணும். அதுக்கு அந்த கைடன்ஸ் எனக்கு வர்றதுக்கு நான் எப்பவுமே சத்துவ காரியமா பண்ணிட்டு நான் சாத்விகமான ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு இது. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சீதை யார் போ சொன்னா, லக்ஷ்மணரை யார் போ சொன்னா, அவங்க டிசைட் பண்ண ஊர்மிளா போகலன்னு இருந்துட்டா. இப்போ ஒவ்வொருத்தரும் வேற 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 டிசிஷன் ஆஃப் த சேம் சிச்சுவேஷன் எடுத்தாங்க. அதை யாரும் தப்புன்னு சொல்றதே கிடையாது. ஸ்கிரிப்சர்ஸ் அது தப்புன்னு சொல்றதா? ஊர்மிளா பண்ணது தப்பு, சீதை பண்ணதுதான் ரைட்டு, சீதை பண்ணது தப்பு, ஊர்மிளா பண்ணதுதான் ரைட்டு அப்படின்னு நம்மளால யாருமே சொன்னதில்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு பரிசுத்தமான பியூர் கான்சியஸ்னஸ் மேல ஆதாரப்பட்டு அவங்க ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க. ஜனகர் கேக்குறாரு, அம்மா நீ உனக்கு இந்த விதிக்கப்பட்டது இல்ல, உனக்கு அரண்ய வாசம் உனக்கு விதிக்கப்படல, உங்க அம்மா உன்னை கூட்டின்னு இதுலைக்கு நீ வந்துடு அப்படின்னா, இல்ல அந்த இடத்துல she decides no that is not right. சோ ரைட் ஆர் ராங், நல்லது கெட்டது, சத்துவமானவர்கள், இவர்கள் அறிஞர்கள், இவர்களோட பேச்சு கேட்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அந்த டிவைன் கைடன்ஸ் வர்றதுக்கு நம்ம மனசு பியூரிஃபையா இருக்கணும் அப்படின்றது நம்ம 5வது ஸ்லோகத்துல சொன்னோம். 5வது ஸ்லோகத்துல என்ன கிடைச்சது? தம்ரூல் நமக்கு கிடைச்சது. சரி, அப்ப கேக்குறார் உத்தவர், இந்த மாதிரி சத்துவத்திலே இருந்து நான் என்னத்தெல்லாம் பண்ண போறேன்? சரி, எவ்வளவு நாள் நான் சத்துவத்திலே இருக்கணும்? அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? 16 வயசு மட்டும் நீ ரஜசிக்காயிரு, 25 வயசுல இருந்து நீ சாத்விகமா இரு, அப்புறம் ஒரு 50 வயசுல நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீ சத்துதீர்ப்பா பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்ற மாதிரி சத்துதீர்க்க காலே நைனந்தரிய சத்கார சேவிதா திருடபூமி. என்ன பண்ணணும்? நைனந்தரிய லைஃப் லாங் விடாம, அதையும் எப்படி கண்ணன் செய்யக்கூடாது, மன திருப்தியோட மனசுல இன்வால்மெண்டோட பண்ண 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 அந்த ஒரு விஷயத்துல நீ திருடமா நிப்ப. நீ அப்படியே அசையாம நிப்ப. எது பண்ணணும்? நான் இப்ப சத்துவமான காரியங்கள் மட்டுமே நான் செய்யணும். அப்ப நான் சத்துவமா ஆயிடுவேன். அப்ப என் மனசுல என்ன இருக்கும்? சத்துவ குணங்கள் தான் வரும். எதெல்லாம் சத்துவ குணங்கள்? அன்பா இருக்குது, காருண்யமா இருக்குது, மத்தவங்களுக்கு சேவை பண்றது, அதெல்லாம் தெய்வீகமான குணங்கள். அப்ப நான் தெய்வீகமான குணங்களை பண்ணும்போது தேவன், என்னோட காட் வில் கெட், கிருஷ்ணர் வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். அவர் சந்தோஷப்படுவார். அப்ப கேக்குறாரு ஒரு சீடா அவரோட குருவை, காட் இஸ் கடவுள்ல நான் செஞ்ச காரியத்தால சந்தோஷப்பட்டான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னாரு என்கிட்ட, நம்ம எப்படி கேட்கறது அவரை? இந்த ஒரு ஜெனுவன் டவுட் அவனுக்கு வந்துட்டு, நான் நல்ல காரியம் பண்றேன், நான் செய்யற காரியத்தால பகவான் பிரீத்தி ஆகணும், அவர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்பட்டாரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப குரு சொல்றாரு, அப்படி இல்ல, நீ அந்த காரியம் செய்யும்போது சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா இருந்தேன். அப்ப அவரும் சந்தோஷப்பட்டிருப்ப. ஏன்னா அவர் மேல இருந்து நீ உட்கார்ந்து நீ சந்தோஷமான நீ பண்ண காரியம் எனக்கு சந்தோஷமா இருந்ததா இல்லையா அப்படின்னு ஒன்னும் அவர் சொல்லல. உனக்குள்ள இருந்துட்டு நீ பண்ற காரியத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போ ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள சொல்லுவார், காதுல சொல்லுவார், நோ எஸ் ஐ எம் சோ ஹாப்பி வித் யூ. ஒரு டீச்சர் நீ படிச்சது ரொம்ப, நீ பரிசை ரொம்ப நல்லா இதுக்கு, நீ அப்ப எழுதின ஆன்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு உசுரோடு இருந்தா சொல்லலாம். பகவான் எப்படி சொல்லுவார்? எனக்குள்ள அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். சோ இப்ப எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சத்துவ காரியம் பண்ணணும். எதெல்லாம் சத்துவ காரியம்னா அறிஞர்கள் பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடியது சத்தியக்காரம். சரி, இந்த சாத்விகமான காரியங்களை நான் எவ்வளவு நாள் பண்ணும்? இதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷனே கிடையாதப்பா, நீ எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டுதே இருக்கணும் அப்படின்றது இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபார் growth of sattva man should pursue that
which is sattvic alone. சாத்வமான காரியங்கள் மட்டுமே நீ செய்யணும். ஏன்? அப்பதான் உனக்குள்ள அந்த தெய்வீகமான பண்புகள் வளரும். தெய்வீகமான பண்புகள் உனக்குள்ள வந்தா அந்த தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ நீ அந்த தெய்வத்துக்கு பக்கத்துல 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 போவ. From that arises devotion to the Lord, and thereafter the knowledge and abidance in the self. நீ ஆன்ம ஞானத்திலே லயித்திருக்கணும்னா நீ சாத்விகமா இருக்கணும். உனக்கு கண்ணா பின்னான்னு ரஜசிக்கான ஒரு எண்ணங்களோ செயல்களோ செய்யும் போது யூ ஆர் லூசிங் யுவர் பியூரிட்டி. அந்த பியூரிட்டி போனானா இந்த ஆத்ம ஞானம் கொஞ்சம் 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 கொஞ்சமா தேஞ்சு போயிடும் இல்லையா? அப்புறம் தேகாபிமானம் தான் ரொம்ப பெருசா நிற்கும். அதனால நீ இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு இந்த தேகாபிமானம் போகும். தேகாபிமானமா அது என்னடா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ல நம்ம பார்க்கலாம். சோ 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு? நீ சாத்வமான காரியம் பண்ணானா நம்ம என்ன முதல்ல பார்த்தோம், சத்துவ குணத்து ரஜசிக்லன்னு நம்ம சத்துவமா வரணும், சத்துவத்துல இருந்து பியூர் சத்துவமா போகணும். ஏன் பியூர் சத்துவமா போகணும்னா அப்பதான் உனக்கு பக்தியும் சரணாகதியும் வரும் அப்படின்னு முதல்ல அங்கிருந்து தானே ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வி ஷுட் நாட் லூஸ் அவர் ஃபோக்கஸ். எதுக்காக ஹம்சகீதா படிச்சுட்டு இருக்கோம்? இந்த ரஜசிக் எது சத்துவிக் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு அன்னும் ஐ ஷுட் நாட் லூஸ் ஃபோக்கஸ். வாட் இஸ் மை ஃபோக்கஸ்? ஐ ஹாவ் டு பி ஹாப்பி. Why am I not happy? Because your mind is affected by so many other factors. The mind management தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த குணங்கள் எனக்குள்ள பிரவர்த்திக்கும் போது நான் குணங்கள் அல்ல, நான் சுத்தமானவன் அப்படின்ற ஒரு ஆத்ம ஞானத்தை நம்ம அதை நோக்கிதான் போயிருக்கோம் நம்ம. புரியுதா? இந்த ரஜசிக் சத்துவம் எதுன்னு ஒரு பெரிய கிளாசிபிகேஷன் அதை அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சு நான் இப்படியே சொல்றதுக்கு அது முக்கியம் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. இப்ப 6வது ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டோம். குணபேதங்களை அறிந்து கொண்டோம். இப்போ சத்துவ குணம் பக்தியை நோக்கி நமக்கு போறது அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சாத்வீகமான மனோநிலை ஞானத்தில் ஈடுபடுத்தி மேன்மை அடைய செய்வதால் மேன்மையை விரும்புபவன். நான் இப்படியே இருந்துட்டு போறேன், எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமா இரு, எனக்கு எது சந்தோஷமா அது பேசி. ஆனா நான் சந்தோஷமா இல்லை, எனக்கு ஆனந்தம் காணாம போச்சுன்னு சொல்லாத. ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா இந்த வழியில போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த வழி பிடிக்கலன்னு தாராளமா உனக்கு இஷ்டமான வழியில போய்க்கோ. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. சாத்வீகமான செயல்களையே கடைபிடிக்க வேண்டும், ஏனெனில் அது பக்தியை பெருக்கும், அதனால் ஞானத்திலேயே நிலை பெற செய்யும், ஆன்மாவில் ஆழ்ந்து இருக்க செய்யும். ஆழ்ந்து இருக்க செய்யணும். எப்ப பார்த்தாலும் சிவபெருமான் மாதிரி லாங் இயர்ஸ்ல நம்ம மெடிடேஷன்ல இருக்கணும்னு கிடையாது. தென் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில போக போக பார்க்கலாம். அது தேகாபிமானத்தை நமக்கு சீக்கிரத்துல அதுல இருந்து விடுதலை அடைய செய்யணும். தேகாபியம் நான் எப்படியா தேகத்தை விட்டு போறது? நீ தேகத்தை விட்டு போயிட்டோன்னா நீ ஜெயிஷியே இல்லை. நீ ஒரு பேரத பிசாசாவோ வெறும் ஆத்மாவாகும் போது அதுங்க நல்லது என்ன கெட்டது என்ன? இதுல அந்த மனசை நான் அல்ல அப்படின்ற மனசுதான் நானு. மனசுதான் நான் என்னோட மனோநிலையாலதான் நான் சில காரியங்களை செய்யறேன், சிலதை படிக்கிறேன், சிலதை ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் நான் பண்றதே என்னோட மனசுல எதுக்கக்கூடிய, என்னோட புத்தியில வரக்கூடிய ஒரு நல்லது கெட்டது சாய்ஸ் மனசுல வர்றது. இந்த சாய்ஸ் நல்லா இருக்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாய்ஸ் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம். இதை தவிர மற்ற விஷயங்கள் சாத்விகமானதா இல்லையான்னு எப்படி தெரியுதுன்னா தம்ப்ரூல் சொல்லி கொடுத்தோம். சரி, இது எத்தனை நாள் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? பண்ணாத. ஏன் பண்ணணும்னு என்ன கேட்டேன்னா, நீ ஆனந்தமா இருக்கணும்னு கேட்டியோன்னு, அதனாலதான் நான் உனக்கு வழிமுறை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சோ
அந்த இந்த சாத்விகமான குணங்கள் உன்னை சுத்தப்படுத்தி உன்னை பக்தி நிலைக்கு கொண்டு போய் ஆன்மாவில் லயிக்கும் போது இந்த மனதுல இருந்து விடுதலை அடையலாம். அதுல இருந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம்னா வந்து வி வில் ஹாவ் அ உஷபா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இதுலயே நீ சத்து குணத்திலேயே இருந்தானா அந்த சதுதீர்க்க காலை பணி நீ திருட பூமியா ஆயிட்டானா அப்போ வந்து உன் மனதுல நெகட்டிவான எண்ணங்கள் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? இதுல அப்பதான் வந்து நீ பாகவத தர்மத்துல இது பாகவத தர்மம் இன்னொரு வேர்டு வந்தாலே ஒரு குழப்பமாயிடுது இல்லையா? பகவான்னா சரி ஒரு வழிய புரிஞ்சது. பாகவதன் யாரு? பகவானுக்கு தன்னை அர்ப்பணம் செய்தவன் பாகவதன். அவன் எப்படி இருப்பான்? நீ முதல்ல சரண்டர் பண்ணணும். சரண்டர் என்று வரும்போது டூ வந்துடுது. நானு பகவான் கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்போ பகவான் நான் இல்ல இல்லைங்களா? நான் மனிதன், அது பகவான். நான் ஜீவாத்மா, அது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகணும் அப்படின்னா இந்த மோட்ச தீட்செல்லாம் நம்ம விட்டுடலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நான் என்னோட குறிக்கோள் இந்த ஹம்சகீதால பகவான் உத்தவாக்கு சொல்றது, இதே நீ முதல்ல ஆனந்தமா இருக்கணும், நீ ஆனந்தமானவன் இல்லையே, அங்கேருந்தான் நம்ம ஆரம்பிச்சோம். சோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க எதுக்கு போனோம்? போகாத. இப்போ வந்து ஒரு சினிமால வந்து ஜோதிகா சொல்லுவா, ஹரித்வாரை பத்தி முழங்கி தழுவா, அவ்வளவு நல்லா இருக்கும், பிக்சரஸ்கா ஷி வில் டிஸ்கிரைப். அப்போ வந்து அந்த இன்டர்வியூர் கேட்பாங்க, அப்ப நீ ஹரித்வார் போயிருக்கியா, எந்த வயசுல போனேன்? நான் போனதே இல்லை. அப்ப எப்படி சொல்ற? எங்க அம்மா எனக்கு 100 தடவை இதை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு வந்து அந்த அனுபவம் மனதால உண்டு. இப்போ நம்மளும் அதே மாதிரிதான். நீ மெடிடேஷன் பண்ண, ஆன்மாவில லயித்திரு. குருஜி என்னைக்கு என்ன சொன்னாரா? ஆன்மாவில லயித்திருந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னப்போ, நோ, த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லெஃப்ட் டு யூ. நீ ஹரித்வார் போறியோ இல்ல கோயம்பேடு போறியோ, வெதர் யூ ஆர் ஹாப்பி தேர் ஆர் நாட், அதுதான் முக்கியமே தவிர ஹரித்வார் இத்தனை ஊருக்கு போய் சுவிட்சர்லாந்து போய் கூட அழுதுன்றே இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லைங்களா? சோ ஆன்மாவில லைட் இருக்கிறதுன்னு என்னென்ன we have got some picture. some people have said, நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சிருக்கோமே உட்காந்து, சத்துவமான ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சு நமக்கு அதுல ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு, நமக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. சரி, அந்த இம்ப்ரெஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுன்னா என்ன? மனசுல ஒருமைப்படுது. மனசு ஏன் ஒருமையா இருக்கல, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, ஏன் அலைப்பாயுது அப்படின்னா, மனது அலைப்பாயறதுக்கு காரணம் இந்த திருடமா இல்லாததால. எதுல நான் திருடமா இருக்கணும்? சாத்விகமான குணங்கள்ல நீ திருடமா இருக்கணும். இந்த பேய் பிசாசெல்லாம் மனசுக்குள்ள புகுந்துடாம நீ பாத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்தாதான் உனக்கு வந்து அந்த பகவான் கிட்ட போறதுக்கான ஒரு அருகதை வரும். வேண்டானா வேண்டாம், ஆனா நீ போகணும்னா அப்போகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேகாபிமானத்தை விட்டுட்டு அயம் ஆத்மா அப்படின்றதுல போக்கஸா இருக்கணும். அயம் ஆத்மா நான் எப்படி நீ சொல்ல, நீ ஆத்மா, நீ வந்து ஜெயஸ்ரீ கிடையாது. ஜெயஸ்ரீக்கு கோபம் வரலாம், ஜெயஸ்ரீக்கு சந்தோஷம் வரலாம், அவ வந்து இந்த காரியம் என்ன வேணா பண்ணலாம், ஆனா உள்ள இருக்க ஆன்மா சந்தோஷமா இருக்கு. அத நான் அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு அதை சுத்தி நான் என்ற ஒரு அரண், அதுதான் நம்ம இங்க தேகாபிமானம் அப்படின்னு சொல்றோம். தேகாபிமானத்தை விட்டுடணும். நான் உடல் அல்ல. அப்ப நான் என்ன பிசாசா? நான் உடல் அல்ல அப்படின்றதுல நீ வந்து எஸ்டாப்ளிஷா இருக்கணும். எல்லாம் படிக்கணும், எல்லாம் புரியுறது. ஆனா நான் இந்த உடல் இல்லைன்னு எப்படி பண்ணி? அதெல்லாம் முடியாதுமா. நீ உடலுக்குள்ள இருக்கிற மட்டும் நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு 100 தடவை மைக் போட்டு கத்துனாலும் you are not able to understand that.
ஹரித்வாரை பத்தி நீ எவ்வளவு பேசினாலும் அந்த இடத்துல போகாம உன்னால முடியாது. அதுக்கு போகணும்னா நான் இந்த உடலை விட்டுட்டு தான் போகணும்னு அப்படின்ற ஒரு கருத்து நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் தேவையே இல்லை. இங்க தேகாபிமானத்தை விட்டு விடுதல் அப்படின்னா குணாதீதன்னு ஆறுது. இது ரொம்ப முக்கியம். குணங்கள் 3 விதமா பார்த்தாச்சு. இந்த குணங்கள் எனக்குள்ள பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம் 10 விஷயங்கள்னு பார்த்தாச்சு. இந்த 10 விஷயங்களும் ரஜசிக், தமசிக், சாத்விக்னு இருக்கு. இதுல நான் ரஜசிக்ல இருந்து சாத்விக்கு நழுவி நான் போகணும். அப்ப எனக்கு எதெல்லாம் சத்துவகுணம்னு தெரியணும். எதெல்லாம் சத்துவகுணம் தம்ரூல் சொல்லிட்டாங்க. அறிஞர்கள் ஸ்லாகிச்சு பேசுறது சத்துவகுணம். சரி, யார் அறிஞர்? அதுவே எனக்கு குழப்பமா இருக்கு. யார் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போய் கேட்டேன். நிறைய பேர் இந்த கல்யாணம் நம்ம பண்ணிக்கணுமா பண்ணிக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு? சாய்ஸ் இஸ் யுவர், பிளெஸிங் இஸ் மைண்ட். So when you have the pure mind to bless, இப்ப என்கிட்ட கேக்குறாங்க யாரும், எங்க கிட்ட நிறைய பேர் இந்த ஜாதகம் நல்லா இருக்கா, இந்த ஜாதகம் பொருந்துதான் பாருங்க அப்படின்னா, நான் உண்மையா அந்த குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு புத்திக்கு எட்டின மட்டும் என்னோட நான் கத்துன்றது எல்லாத்தையும் போட்டு அதுல நான் சின்சியரா சொல்லும் போது நான் அங்க அறிந்தவனாக ஆகிடுறேன். If I have a bad intention, or if I'm not, என்னடா ஜாதகத்தை தூக்கின்னு வந்துடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா, I am not sattvic. I have not established myself in the sattva குணம். அது திருடமா ஆகல. எனக்குள்ள திருடமா ஆகும்போது யாரானா என்கிட்ட எதனா கேட்டா நான் சின்சியரா தான் பதில் சொல்லுவேன். நான் சின்சியரா பதில் சொல்லும் போது அந்த இடத்துல நான் தான் அறிஞர். புரியுதுங்களா? அப்ப இந்த ஜெய்ஷி சொன்னா ஒண்ணுமே நானும் தண்டாச்சாரும் we have seen it personally in our life. ஒருத்தர் ஒரு பையனுக்கு 10 ஜாதகம் பார்த்தாங்க. 10 ஜாதகத்தையும் நாங்க தான் பொருத்தம் பார்த்தோம். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது the parents were so sincere in completely நாங்க சொன்னது அது இது வாண்டாமா, இது வாண்டான்னு தண்டராச்சாரம் ஜெய்ஷி மேடம் சொல்லிட்டாங்க வாண்டான்னு, இது வாண்டாம். So like that 10-15 ஜாதகம் பார்த்தாங்க. So when we have involved ourselves in 100% in helping them, then எனக்குள்ள அந்த சத்துவகுணம் திருடமா உட்கார்ந்துடுச்சு. எனக்கு பேட் இன்டென்ஷன் கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ள இன்ட்யூஷன்ல நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டானா ஜெயிச்சு கதை ஓடாதுன்னு நினைச்சுக்கோங்க. ஐ காட் த ஃபேஸ் த கேர்ள். எனக்கு அவங்க அந்த ஒரு சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இன்னும் எனக்கு அவங்க சொல்லல. ஆனா காலங்காத்தால எனக்கு அந்த பொண்ணு வருது. நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டுமான்னு என்கிட்ட கனவுல கேக்குறாங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி கேக்குது? நான் அன்னைக்கு இதுக்கு ஃபாலோ அப் போறேன். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்னடா அது, நம்ம கனவுல அந்த பொண்ணு, நான் பெங்களூர்ல இருந்து வரேன், எனக்கு டான்ஸ் தெரியும், நான் இந்த பையனை அவினாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கணும், பண்ணிக்கிட்டுமான்னு என்கிட்ட கேக்குறாங்க கனவுல. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சரி, நான் அப்புறம் ஜாதகம் எல்லாம் பார்த்தா ரொம்ப பொருத்தமா இருந்தது. அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டாங்க. பார்த்தா அந்த பொண்ணு என் கனவுல வந்த அதே பொண்ணுதான். பிகாஸ் யூ கெட் தட் இன்ட்யூட்டிவ் பவர் பிகாஸ் ஆஃப் த பியூரிட்டி ஆஃப் த மைண்ட். எதனால? அந்த சத்துவகுணம் மேலோங்கிறதுனாலதான் நம்மளால அந்த ஒரு பரிசுத்தமான நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தேகாபிமானத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன், இங்கே போயிட்டோம். தேகாபிமானத்தை விடுவது அப்படின்னா இந்த குணங்களிலிருந்து நான் தப்பிச்சுக்கணும். இந்த குணங்கள், இப்ப எனக்கு கோபம் வந்தது, ரைட்டு, கோச்சின்ன, that's not my nature, it's okay. Next time I should learn that such action is not of my nature. அது என்னோட நேச்சர் கிடையாது
அப்படின்றது வந்து நான் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இதுதான் வந்து நம்ம இப்ப அடுத்து 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றது அப்படின்னா, 7வதான ஸ்லோகம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எல்லாம் படிக்கிறேன். கொஞ்சம் புரியறது வந்து கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஃபயர் அரைசிங் டியூ. என்ன கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சத்துவகுணத்துல நான் எவ்வளவு நாள் என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்கும், இந்த சத்துவ குணத்துல நான் வந்து சத்துவகுணத்தையும் நான் கடக்கணும் இல்லையா? ரைட், பியோர் சத்துவமா போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இந்த குணாதீதனா நான் எப்படி ஆறுது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த கோபம் அடிக்கடி வருது, தட்ஸ் நாட் மை நேச்சர் அப்படின்னு நான் அம்சகீதா படிச்சு தெரிஞ்சுட்டேன். ஆனாலும் எனக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வருது. அன்னைக்கு பாக்ய மாமி சொல்லிட்டு இருந்தாங்க, சட்டு சட்டுன்னு எனக்கு கோபம் வருது அப்படின்னும் போது, இந்த கோபம் வந்ததால எனக்குள்ள ஏற்பட்ட தடுமாற்றங்கள் அல்லது தாக்கங்கள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் இல்ல, எனக்கு தானே தெரியும். சி, நான் இந்த மாதிரி கோச்சுட்டு இருக்க கூடாது. ஆர் ஐ கேன் ஆல்சோ ஜஸ்டிஃபை மை ஆங்கர். ஏன்னா அந்த மாதிரி பண்ண கோவம் வராம இருக்குமா? கோவம் வரத்தானே செய்யும். அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணும்போது, ஐ எம் நாட் டூயிங், ஐ எம் நாட் ட்ரையிங் டு கம் அவுட் ஆஃப் தட் ரஜசிக் குவாலிட்டி. புரியுதுங்களா? சோ இந்த குணங்களில் இருந்து நான் விடுதலை அடைஞ்சு நான் குணங்களை தாண்டி போகும்போது எனக்கு ஐ எம் நாட் திஸ் பாடின்றது, ஐ எம் நாட் திஸ் பாடி வேண்டாம், ஐ எம் திஸ் பாடி கெட்ஸ் அஃபெக்டட் அப்படின்னு இந்த குணங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்றது எனக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்ட அப்புறமா நான் இந்த குணங்கள் என்னை தாக்கும் போது அதுல இருந்து நான் சீக்கிரமா விடுதலை அடைஞ்சு வெளியில வரும்போது நான் இந்த குணங்களை கடந்தவனாவே குணாதீதன் அப்படின்னு நான் வந்து அந்த குணத்திரய விபாக யோகம் திருப்பியும் போட்டேன். யாருமே பார்க்கல போல இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குணாதீதன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா புரியும். சரிங்களா? பாருங்க. ஓகே, டைம் இருக்கும்போது அந்த பார்க்கலாம். சோ அந்த குணாதீதனா நான் போகும்போது போகணும். அதுதான் வந்து இப்ப, ஏன்னா நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்டே அதுதானே. எனக்கு கோபம், ஒரு லெத்தாஜிக் மோட் இதெல்லாம் வரும்போது நான் அதெல்லாம் சத்துவமா பண்ணணும். சத்துவத்துல இருந்து பியூர் சத்துவமா போகணும். பியூர் சத்துவத்துல இருந்து எனக்கு வந்து இந்த பக்தியே சரணாகதி வரணும். இதுதான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். இப்போ முதல் ஸ்டெப் இந்த குணங்களை நான் தாண்டணும் இல்லையா? அது எப்படி தாண்டறது அப்படின்று இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஃபயர் என்ன விஷயம் இங்க? நானே எப்படி, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? ஃபயர் அரைசிங் டியூ டு த forceful rubbing of the bamboos after having burned the forest dies by itself. In the same way, the body, that is the mind, which arises from the combination of gunas, அதான் நம்ம பார்த்தோம், also dies due to the fire of knowledge. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது இங்க there is two things. effect ஒன்னு இருக்கு, cause ஒன்னு இருக்கு. ரைட்? இப்போ effect வந்து எனக்கு some action happen that become the cause, triggering factor for me to kindle the anger in me. எனக்கு அது கோபத்தை உண்டாக்கிடுச்சு. சரியா? ஓகே, இந்த கோபத்தினால என்ன ஆச்சு? எனக்கு வந்து மனதுல சந்தோஷம் இல்லாம போச்சு. ஐ ஃபெல்ட் பேட் அபவுட் இட், ஐ ஃபெல்ட் சாரி அபவுட் இட். ஆர் அந்த குணத்தெல்லாம் நான் அவசரப்பட்டு ஒரு காரியம் பண்ணிட்டு அது பெரிய ஒரு கெடுதலா போச்சு. என்னோட ரிலேஷன்ஷிப்பே உடஞ்சு போச்சு. தீஸ் ஆர் ஆல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் மை கேரக்டர். என்னோட குணங்கள், அது ரஜசிக்கா தமசிக்கா சத்துக்கா, அது என்ன குணமா இருந்தாலும் அதற்கு ஒரு எஃபெக்ட் உண்டு. அந்த எஃபெக்டுக்கு ஒரு காசு உண்டு. ரைட்டா? சோ இப்ப காசுல இருந்து வர எஃபெக்ட், இந்த எஃபெக்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் will become the fire of, if I get the knowledge of what இதனால வரக்கூடிய
கெடுதல்கள் என்ன அப்படின்ற எனக்கு தெரிஞ்சா அந்த அறிவானது இந்த எஃபெக்ட் வர்றதுக்கு காரணமான அந்த ஒரு மூல காரணத்திலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி? ஒரு காட்டுல மூங்கில்கள் உரசி நெருப்பு வர்றது, அந்த நெருப்பு அணைக்கவே முடியாது. ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் இட் இஸ் சோ டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இல்லையா? அந்த எவ்வளவு செலவு பண்ணாலும் முடியறதில்ல. கலிபோர்னியால மாசக்கணக்குல அது எரிஞ்சுட்டு இருக்கும். எப்ப அந்த ஃபயர் வில் பி எக்ஸ்டிங்விஷ்டுன்னா, எரியறதுக்கு இனி மரமே இல்ல, எல்லா மரமும் எரிஞ்சு போச்சு, அப்ப அந்த ஃபயர் தானாக அடங்கும் இல்லையா? இப்போ இந்த கோபம்ன்ற ஒரு ஃபயர்ன்னு வச்சுக்கலாம். இந்த கோபம்ன்ற ஃபயர் எனக்குள்ள வந்ததால இந்த காடெல்லாம் எரிஞ்சு போன மாதிரி என்னோட நல்ல இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்ச நல்ல பயிரெல்லாம் என்ன இப்படி கத்துறாய்வோ அப்படி சொன்ன உடனே நான் சேர்த்து வச்ச நல்ல பயிரெல்லாம் காணாம போச்சு. ரைட்? நான் என்ன பண்ணணும் அப்போ? இந்த நாளை அதனால எனக்கு ஒரு வெறுப்பு வருது. சே, நான் இந்த மாதிரி பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஞானம் வந்தா அடுத்த தடவை அந்த ஒரு கோவப்பட்டதால வந்த ஒரு தாக்கங்கள் எனக்கு எவ்வளவு கெடுதலை ஏற்படுச்சு அப்படின்ற ஒரு ஞானம் வந்தோடனே இனிமேல கோச்சுக்க கூடாது. என்னோட பிபி தான் ஜாஸ்தியாச்சு, என்ன பிரயோஜனம்? என்னோட நல்ல பேரு கெட்டு போச்சு, எனக்கு ஒரு பிபி ஆயிடுச்சு, நானே என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த இது எனக்கு பிடிக்கல. Now I have to go beyond. I have to cross over this quality or the character. இந்த குணமான கோவத்தை நான் எப்படியானா சமாளிச்சுதான் ஆகணும். இன்னொரு தடவை கோச்சுக்க கூடாது. சரி, கேட்கறதா மனசு. மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சே எவ்வளவு சொல்லியும் எனக்கு புத்தியே வரல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞானம் எனக்குள்ள திருடமா வரும்போது this effect itself will burn out the cause. என்ன தாக்கங்கள் எனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதகமான ஒரு அவுக்கமால அந்த தாக்கங்களை ஏற்படுத்தும் அந்த மூல காரணமே அதை அழிக்கும். தாக்கங்களே மூல காரணத்தை அழிக்கும். ஏன் தாக்கங்களுக்கு எப்படி அந்த மாதிரி புத்தி வந்துச்சு? ஞானம். So the fire of knowledge will enable the effect by itself to kill the cause. புரியுதுங்களா? குணங்களால் நம் மனதில் தாக்கங்கள் உண்டாகிறது. இந்த தாக்கங்கள் எவ்வாறு அதை ஏற்படுத்தியதோ அந்த மூல காரணங்களை இந்த தாக்கங்களே அழிக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கோவம்ன்றதே ஒண்ணு வச்சுக்கோங்க, அதே வச்சுட்டா கூட நமக்கு அது புரியும். இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் பாருங்க, ஹவு கேன், த கொஸ்டின் இஸ் ஹவு கேன் த எஃபெக்ட் டெஸ்ட்ராய் இட்ஸ் வெரி காஸ். The effects will destroy the cause. Cause and effect relation. இது பண்ணா this is the outcome. The outcome has educated me to that level that I have to get over. I have to win over this particular quality of mind which I don't like. எனக்கு இந்த கோச்சுண்டு எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சு கோவமானவோ அப்படின்னு பேர் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல. அதனால கோபம் வரும்போதெல்லாம் அதனால வந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? அந்த ஞானம் எதுனால வந்தது? இந்த எஃபெக்ட்ஸால வந்தது. செம்ம அடி வாங்கியிருக்கிறதுனால வாழ்க்கையில நான் அப்ப கூட ஏண்டா அதை விட மாட்டேங்கிற அப்படின்ற ஞானம், தட் இஸ் லைக் அ ஃபயர். எப்படி இந்த ஃபாரஸ்ட்ல வச்ச ஒரு தீயானது அது அந்த ஃபாரஸ்டே அழிச்சுது, இந்த எஃபெக்ட் ஆனது அந்த குணத்தையே அழிச்சிடுது, அந்த காசையே அழிச்சிடுது. புரியுதுங்களா? இதுதான்
இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்க ஒரு விஷயம், அது என்னன்னு பார்க்கலாம். ஃபயர் arising due to the forceful rubbing. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஃபயர் ரப்பிங் பேம்பு இதெல்லாம் புரியலன்னா கூட நம்ம மெழுகுவத்தி எரியர் இல்லைங்களா? அந்த மெழுகுவத்தி எவ்வளவு நேரம் எரியும்? அந்த மெழுகு இருக்கிற மட்டும் எரியும். எரியறதுக்கு காரணம் மெழுகு, அணைஞ்சு போறதுக்கு காரணம் மெழுகு தீந்து போச்சு. So the effect effects makes me understand that these bad effects are due to this bad quality, right? So I don't want these bad effects, so I have to get rid of the cause. So effectனால வந்த ஒரு பிரச்சனைகள் எனக்கு இந்த மாதிரி முன்னொரு தடவை மாட்டிக்க கூடாதுன்ற ஞானத்தை கொடுக்கும் போது, அந்த ஞானம் இந்த எஃபெக்டால வந்த பிரச்சனைகளில ஞாபகம் வச்சுண்டு அந்த மூல காரணத்தை அழிச்சு. இதுதான் சோ இதோட நம்ம 7 ஸ்லோகம் படிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் மூடு மாறுறது, அதனால நமக்கு டைம் இருந்தா கூட நம்ம அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? யாருக்கான எதனா சந்தேகம் கேட்கணும்னா கேட்கலாம். கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எதுவுமே கஷ்டமா இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி